எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பேற்று அந்த அனைத்து விஐபிகளுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நிறைய பேர் தொலைபேசியில் அழைச்சேன். பவர் ஸ்டார் பரத் சார், எம்எஸ் பாஸ்கர் சார், பார்த்திபன் நம்மாள், எங்கள் குடும்பம் அது, வெங்கடேஷ் சார், ரவிமரியா சார், ரமேஷ் கண்ணா சார், ஈ ராம்தாஸ் சார், சண்முகன் சார், அனைவருக்கும் என் வணக்கம், நன்றி. அப்படியே திருப்பாச்சி சிவாசி ரூட்டில் போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு திகார்னு ஒன்று போட்டோம். படம் முடிஞ்சது. சரி, ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணோம். இப்போ திகார் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஜெயில் தான் ஞாபகத்துக்கு வரும். இப்போ திகார் படம் இசை வீட்டில் யாரை கூப்பிடலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கலந்து ஆலோசித்தோம். பல பேர் சொன்னாங்க. சொன்ன ரொம்ப போயிடும். எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது திகார்னு டாக்டர் கிரண்பேடி மேடம் தான். இப்போ சில ஊரை சொல்லும்போது சில தலைவர்கள் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஈரோடு அப்படின்னா தந்தை பெரியார், காஞ்சிபுரம் அப்படின்னா அறிஞர் அண்ணா, விருதுநகர் அப்படின்னாலே கர்மவர் காமராஜர், பசும்பொன் அப்படி சொன்னாலே தேவரையா. அப்படி ஒவ்வொரு ஊரை சொல்லும்போது ஒவ்வொரு தலைவர் பேருக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் திகார்னு சொன்னால் இந்திய மக்கள் அனைவருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது நம்ம டாக்டர் கிரண்பேடி மேடம். எங்களுக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. அப்போ பிடிச்சிட சொன்னேன், சார் திகார் ஆடியோ ரிலீஸுக்கு கிரண்பேடி மேடம் வந்தால் நல்லாயிருக்கும். நான் சும்மா பிட்ட போட்டேன், எங்கே கொண்டு வர போகிறாருன்ட்டு. அறிவிச்சார், சார் கூட்டம் தான் போச்சு சார், இவர் இன்னும் ஆர்டிஸ்ட் கூட்டம்னு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு நினச்சேன். அப்படியே சரி கொச்சின் போகிறோம்னாரு. 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணேன். பார்த்தா செல்லில் வந்து ஹிந்தியில் பேசிக்கிறேன்ச்சு. என்னடா கொச்சின் போகிறோம்னாரு, ஹிந்தியில் செல்லில் வாய்ஸ் வருதுன்ட்டு. எங்கே சார் இருக்கேன், டெல்லியில் இருக்கேனார். எதுக்கு அப்படின்னா, நீங்கள் கிரண்பேடி மேடம் கூப்பிட்டு சொன்னீங்களான்ட்டு. இவர் நம்ம விளையாட்டாக ஒரு பிட்டை போட்டோம், இவர் சீரியஸாக இங்கே போயிருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா 3-4 நாள் அங்கே இருக்காரு. சார் இருங்க சார், வந்துரு சார்ன்ட்டு. அப்புறம் ஒரு நாள் அவரே ஃபோன் பண்ணார், சார் ஒரு குட் நியூஸ் அப்படின்னாரு. என்ன சார் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு. இல்லை கிரண்பேடி மேடம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வர்றதா சம்மதிச்சிட்டாங்கன்னாப்ல. எனக்கு ஒன்றும் புரியல. சார் என்ன சார்? சார் அவங்க நம்ம ஃபங்க்ஷனுக்கு வராங்க, நம்ம ஃபங்க்ஷனை கிராண்டாக பண்ணுறோம், நாளைக்கு நான் சென்னையில் இருக்குன்னாப்ல. சரி ஓகே வந்தார். பார்த்தா எல்லா ப்ரூஃபும் காட்டுறாரு. நம்பிட்டேன், ஓகே. கிரண்பேடி மேடம் அப்படிங்கும்போது ஒன்று இந்தியாவிலேயே மிக சிறந்த பெண்மணிகள் கிரண்பேடியும் ஒருவர். என்னை பொறுத்த வரைக்கும் இந்திரா காந்தி, அன்னை தெரசா, அதுக்கடுத்து நான் பெரிய நினைக்கிற ஒரே பெண்மணி டாக்டர் கிரண்பேடி மேடம். இவங்களுக்கு என்ன சிறப்புனா, அன்னை ஜான்சி ராணியும் அன்னை தெரசாவும் கலந்த உருவம். அவங்க நேர்மைக்கு நேர்மை, துணிவுக்கு துணிவு, பணிவுக்கு பணிவு. நம்ம நிறைய அதிகாரிகளை பார்த்துருப்போம், நேர்மை இருக்கும், கடமை தவறாம செயலாற்றுவாங்க. ஆனால் மனிதாபிமானம், மனித நேயம் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு உள்ள இருக்கிறதுலாம் நம்ம இந்தியாவில் மிக அபூர்வமான விஷயம். அந்த அபூர்வம் தான் எங்கள் கிரண்பேடி மேடம். எல்லா அதிகாரிகளும் குற்றவாளிகளை அடிப்பாங்க, பிடிச்சி தூக்கி உள்ள ஓட்டுவாங்க, கடமை முடிஞ்சது. ஆனால் மேடத்தை பொறுத்தவரைக்கும் அது இல்லை.
திகார் ஜெயிலில் நிறைய கைதிகள் தண்டனை அனுபவிச்சு உள்ளே இருக்கும்போது ஓகே அவன் தப்பு பண்ணான், அவன் தண்டனை அனுபவிக்கிறான், அதுக்கு அவங்க குடும்பம் என்ன பாவம் பண்ணுச்சு, அவங்க குடும்பம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு நிறைய தண்டனை அனுப்பிக்கிற கைதிகளோட குடும்பத்தை இன்னைக்கு பாதுகாக்கிறாங்க. அதுக்கு தனியாக ஒரு ட்ரஸ்ட் அமைப்பு நடத்தி பல கைதிகளோட குடும்பத்துக்கு இவங்க காவலர் இருக்காங்க. அவங்க தான் உண்மையான காவலர். நிறைய அதிகாரிகள் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் ஓய்வு பெற்றுவாங்க. ஆனா ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம்தான் உழைப்பு அதிகமாயிருச்சுங்க. ஏன்னா அது வரைக்கும் டியூட்டி பார்த்தாங்க, சட்டத்துக்கு வேலை பார்த்தாங்க, இப்ப மக்களுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னல ஜான்சி ராணின்னு, அந்த ஜான்சி ராணி அடுத்து டெல்லிக்கு ராணி ஆகணும். இந்த மாதிரி நேர்மையான பெண்மணி இந்திய நாட்டுக்கே ராணி ஆகணும். அதுக்கு நம் தமிழோட அனைத்து மக்களோட சப்போர்ட்டும் ஆசீர்வாதமும் அவங்களுக்கு வேணும். ஓகே, கிரான்பட்டி மேடம் வந்து கேசட்டை வெளியிடுறாங்க. இதை பெற்றுக்கொள்றது யார் யோசிச்சோம். சரி சும்மா விபிஎன்ல கூப்பிடலாம் அப்படின்ட்டு இருந்தாலும் சரி அவங்க ஒரு ரேஞ்ச் பண்ணும்போது வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக தகுதி வேணும். அப்போ ஓகே ஜெயில் அப்படிங்கும்போது நம்மளுக்கு மேடம் ஞாபகத்துக்கு வந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறைச்சாலை அப்படின்னா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர ஒரு சிலர் தலைவர்கள் முக்கியமான தமிழ் தலைவர் தமிழன் வ. சிதம்பரம் பிள்ளை. ஏன்னா அவர் தான் மக்களுக்காக நாட்டுக்காக ஒரு தமிழனை நேசிச்சு முழுக்க முழுக்க மக்களுக்காகவே ஜெயிலுக்கு போன ஒரே தமிழன் வ. சிதம்பரம் பிள்ளை. அன்னைக்கு எனக்கு ஏன்னா நம்ம சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இருந்து சில வருஷம் தான் பதிவாகும். படிக்கும்போது எல்லா வருஷம் பதிவாக தான் நான் கலெக்டராக இருப்பேன். சில வருஷம் பதிவானால தான் இங்கே வந்துட்டோம். அதில் சிறையில் செக்கெழுத்து கல் உடைச்சு தன் வாழ்நாளில் சிறையிலேயே கழிச்ச ஒரு மாபெரும் தமிழன். அப்போ யோசிச்சு ஓகே அவங்களோட வாரிசு வந்து திகார் ஜெயிலையே ஆட்டி படைச்ச ஆண்ட கிரண்பேடி மேடம் கையால் நாட்டுக்காக ஜெயிலில் இருந்த அந்த அவரோட வாரிசு வாங்கணும்னு முடிவு பண்ணோம். புதுசு சொன்னேன், என்ன சார் திரும்ப ஒரு புட்டை போடுறீங்க அப்படின்னா, இது என்ன ஓகே நான் பார்த்துக்கிறேன். அப்போ நிறைய அவங்க ஹவுஸியோட பையன் எங்கே இருக்காங்க தேடணும். அப்புறம் குமுதம் பத்திரிக்கையில் கலெக்டரேட்டை படித்தேன். சார் இது மேட்ரு, அவங்க எங்கே இருக்காங்க நீங்கள் கண்டுபிடிச்சி அட்ரஸ் ஃபோன் பண்ண சொல்லுங்கண்ணா. அவர் நான் ஃபுல்லாக அழைச்சேன், கிடச்சா அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தொடர்பு கொண்டா வ. சிதம்பரம் மகன் அவர் பேசினார். வாலீஸ்வரன் பேர், வாலீஸ்வரன். அந்த மேட்ரு சொன்னேன், சார் இந்த மாதிரி சார் மேடம் வராங்க, அவங்க கையில் நீங்கள் இப்போ கேஸ்ட்டு வாங்கிக்கணும். அப்படி நீ சினிமாலேருந்து இந்த மாதிரி ஒரு கூப்பிடுங்களுக்கு பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. ஆனால் எனக்கு வயசு இப்போது 86. எனக்கு வந்து கலந்துக்கிறது ரொம்ப இஷ்டம்தான், ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஆனால் என் உடம்புல வந்து போகிறதுக்கு இப்போது ஒத்துழைக்காது. ஒன்று பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வாவுசியோட வாரிசு தானே வேணும், என் பையனும் அவர் வாரிசு தானே, என் பையனை நீங்கள் கூப்பிடுங்க. இப்போ நம்பர் எழுதிக்க நம்பர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் சரி அவங்க வாவுசி சிதம்பரம் கூட அவர் பேர் கேட்டேன், அவரும் சிதம்பரம் தானாரு. ஓகே, வாவுசி பிள்ளையோட பேர பிள்ளையும் நமக்கு சிதம்பரம் பிள்ளை தான் அப்படின்ட்டு அப்புறம் ஐயா தொடர்பு கொண்டேன்.
எல்லாம் விளக்க சொன்னேன், இந்த மாதிரி எல்லாம் வராங்க, நீங்கள் வாங்கன்ட்டு. யோசிக்கல, கண்டிப்பாக வரேன் தம்பிட்டார். அதுக்கப்புறம் எங்களுக்கு எங்கள் அழைப்பை ஏற்று இன்னைக்கு வந்து சிறப்பிச்சிருக்காரு. அவருக்கும் என் நன்றி. அப்போ அந்த இவர் விட்டுறக்கூடாது, ஏன்னா புடிசர் இன்னும் பேலன்ஸ் இருக்கு. அதில் அவரை சொல்லி ஆகணும். இப்போ மலையாளத்தில் இதுவரைக்கும் 42 படம் பண்ணியிருக்காரு. இந்த திகார் அவருக்கு 43வது படம். மலையாளத்தில் மம்முட்டி, மோகன்லால் இப்படி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வச்சு பண்ண ப்ரொடியூசர் அவர். ஏற்கனவே நாங்கள் சிவாஜி கணேசன் பிரபு இணைந்து நடத்த படம் நாங்கள், ஏற்கனவே தமிழில் அவர் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் திரும்பவும் தமிழில் பண்ணணும் தைரியமாக வந்தார். ஒன்று பேசினார், ஓகே பண்ண சொல்லியாச்சு. இதில் உன்னி மோகந்தன் ஹீரோ, ஒரு மலையாளத்தில் பெரிய ஹீரோ, தமிழில் வர அறிமுகப்படுத்திருக்கோம். கதையெல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்போ இதில் அலெக்சாண்டர்னு ஒரு கேரக்டர், பவர்ஃபுல் கேரக்டர். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த திகார் கதையே ஒரு தாங்கி நிற்கிற கேரக்டர். இதுக்கு யாரை போடுறது வச்சேன். அப்புறம் நான் இது கட்டாலும் பார்த்திபன் சார் தான் அப்படின்னு. மற்ற எல்லாருமே கொஞ்சம் சொன்னாங்க, சார் அவரு கொஞ்சம் ஹியூமராக பண்ணுவார், தெரியுமே இந்த தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, நக்கல் நையாட்டி, அதனால நம்ம பார்த்துக்கணும் சார் தான். அவர் வித்தியாசம் பண்ணுவார் சார். இப்போ நம்ம ஒருத்தர் வித்தியாசமாக இருக்காது, அவரையும் கூப்பிடுறேன், நான் பேச சரியா நீங்கள் கொஞ்சம் நினைக்கும் போது ஆஃப் பண்ணிக்கலான்ட்டு அப்படின்ட்டு பிடிச்ச சொன்னேன். எனக்கு ஒரு சின்ன டவுட், ஏன்னா அவர் இன்னைக்கும் ஹீரோ தான். அவர் வித்தவரில் காட்டினவர் சார். சார்ட்ட கேட்டு பார்ப்போம், நான் அப்புறம் இந்த மாதிரி சப்போர்ட்டிங் ஒரு கேரக்டருக்கு பண்ணுறான்னு தெரியல, கேட்டு பார்ப்போம். அப்புறம் போனோம். நான் சரி சொன்னோன்னா வருவான்னு நினச்சேன். கதையை சொல்லுங்கன்னாரு. சரி அவர் பர்சன் மட்டும் சொன்னேன், இதான் மாட்டேன், இந்த ஏமாத்திரம் எனக்கு தெரியும், எனக்கு நிறைய பேர் ஃபுல் கதையை சொல்லுங்க அப்படின்னாரு. என்ன வம்பா போச்சு அப்படின்ட்டு அப்போ ஒரு நாள் டைம் எடுத்துட்டேன், ஏன்னா இங்கே திடீர்னு கேட்குறாரு நம்மளுக்கு. அப்புறம் திரும்ப நாள் போயிட்டு கதை எப்படி ஆரம்பிக்குது, இப்போ ஒரு போர்ஷன் எப்படி, அதுக்கப்புறம் எப்படி முடியுது எல்லாம் ஃபுல்லாக கேட்டார். ஏன்னா உண்மையான கலைஞன், பைசாக்கு வந்துட மாட்டார், கலையை நேசிக்கிறவர். அதை கேட்டதுக்கப்புறம் ஓகேன்ட்டார், வெற்றி பாட்டு. படம் பார்த்து இப்போ இவ்வளோ பார்த்ததுக்கப்புறம் எல்லாரும் என்ன சார் பார்த்து மரம் பொறி பறக்குது அப்படின்னாங்க. ஓகே, வர ஒவ்வொரு சீனும் அப்படி பவர்ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று இன்னைக்கு பார்த்திபன் சாரை பற்றி சொன்னால், பெரிய நடிகர், பெரிய இயக்குனர், எனக்கு சீனியர். இவ்வளவு உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ள ஒரு நடிகர் ஷூட்டிங்கில் நாம் பகல் நடித்தார்னா, வேற ஒரு நடிகராக இருந்தால் பகல் நடித்தால் நைட்டில் வரமாட்டாங்க, நைட் ஷூட்டிங் வச்சுட்டா பகலில் வரமாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்தானத்தில் உள்ள எங்கள் பார்த்திபன் சார் நைட் அண்டே உழைச்சார். வந்து சபை நான் இதுக்காக சொல்ல, நைட்டு 2:30 மணிக்கு விடுவேன், காலைல 8 மணிக்கு இருக்கணும் பாரு, 8 மணிக்குனா 8 மணிக்கு இருப்பார், 9 மணிக்குனா 9 மணிக்கு இருப்பார். அதனால சொல்றேன், இவர் என்னைக்கு சினிமா இருப்பார். அவருடைய நாங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டருக்கு தான் அழைச்சோம். ஆனால் இன்னைக்கு எங்கள் யூனிட்டுக்கு எங்கள் படத்துக்கு அவர் தான் சப்போர்ட். நான் ஷூட்டிங் செட்டில் முடிஞ்சது, இவ்வளோ மூட உழைச்சிருக்காரு, இப்போ நன்றி சொல்லலாம்னு நினச்சேன். 4 சோத்துக்குள்ள நன்றி சொல்றது அர்த்தம் இல்லை, 4 சோத்துக்குள்ள ஒருத்தரை பாராட்டுறதுலையும் அர்த்தம் இல்லை. ஒருத்தரை பாராட்டுறதாலோ நன்றி சொல்றதாலோ அதுக்கான இடம் தேவை. அதுக்கான இடம்தான் இந்த திகார் பட வெளியீட்டு விழா. இப்போ நான் உண்மையில மனப்பூர்வமாக அவருக்கு நான் நன்றி சொல்றேன்.
அடுத்து என்னுடைய டெக்னீஷியன்கள். நான் எடுத்துக்க திருப்பாச்சி சிவாசிலாம் எடுத்திருக்கோம். ஆனால் இந்த படத்தில் மாதிரி என் கூட எல்லா டெக்னீஷியனும் ராப்போகலாக என் கூடவே ஓடி ஓடிடு உழைச்ச அனைத்து டெக்னீஷியனுக்கும் என் மனமார்ந்த நன்றி.